ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. சூப்பரான சம்பவம், ரொம்ப க்யூட்டான சம்பவம் சொல்லலாம். ஏன்னா பவித்ரா எப்பவுமே எது பண்ணாலும் அது க்யூட் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மைக் ஒழுங்காக போடலை அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாவே அவங்க பண்ணுற டாஸ்க் எப்பயுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் இவங்க பண்ணுறது ஒரு சம்திங் ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் வந்து பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் வந்து ஒழுங்காக மைக்கை மாட்டல. ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் பிக் பாஸ் ஏன் சொல்லலைன்னு. அப்புறமா திடீர்னு சொல்கிறார் பிக் பாஸ், அது கூட இவரே கரெக்ட் பண்ணிடுவார், நம்ம எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சாலும் தெரியல. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸே சொல்லிட்டாரு மைக்கை ஒழுங்காக மாட்டுங்கன்னு. பவித்ரா பார்த்துட்டாங்க. ரயான் அங்கேருந்து வராரு. அதுக்கப்புறம் ஏன்னா இன்றைக்கி ஹவுஸ் இன்சார்ஜ் வந்து ரயான், நேற்று முத்துக்குமார் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாட்டிமா மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்றாங்க. இல்லைங்க இந்த வாட்டி வேறு மாதிரி பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி குனிஞ்சு பண்ணிங்களா, இந்த வாட்டி வந்து அந்த கொட்டைப்பாக்க கொட்டுற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஆட்டிடியூடு நம்ம பாட்டிஸ் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுங்கள் அப்படின் போது நம்ம விஷால் வந்து ஒன்று சொல்கிறார், ஆட்டக்காரன் கோவக்காரன் மாட்டக்காரன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி, அதாவது இது வந்து லொல்லு சபாவோட மாடுலேஷன். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு மஞ்சரிக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க வந்து முத்துக்குமரன் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட கேள்வி அவன் சொல்லுவான்னு. அப்புறம் முத்துக்குமரன் கேட்கணும். முத்துக்குமரன் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், என்னென்னா பத்தலையா வெத்தலைக்கு பாக்கு பத்தலையா, இந்த விஷால் போல் மைக்கா ஒழுங்காக போடாத இந்த பவித்ரா போல் பார்க்கலையா, 80 நாளாக உள்ளே வந்து 85 நாள் ஆச்சு, மைக்கா ஒழுங்காக போடுங்கடா மக்கு பயல்களா அப்படி சொல்லுமான்ட்டார். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி அவங்க போயிட்டு பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க பண்ணும்போது ஒரு க்யூட் எக்ஸ்ப்ரெஷன். அது பண்ணுறது ஏன் க்யூட்டாக நம்மளுக்கு தெரியுதுன்னா அவங்களோட அந்த மனசு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ட்ரூவான ஒரு பிளேயராக வந்துட்டு ரொம்ப தங்கமான ஒரு மனசாக தான் இருக்காங்க. மேக்ஸிமம் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் இனிமேல் நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இவங்க பண்ணுற விஷயங்கள் நிறைய பேர் வந்து கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் நிறைய பேர் வந்து எப்படியாவது டாப் 5க்குள்ளே போய்ட்டு பவித்ரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். டிக்கெட்டு ஃபினாலில் வந்து பவித்ரா கூட ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சம்பவம்லாம் இல்லை. ஏன்னா நேற்று 2 பாயிண்ட் அவங்க வாங்கினாங்க, ராணுவ அண்டு அருண். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்க் அந்த 2ல் வந்துட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக நடக்கிற டாஸ்க்கில் லீடிங்கில் நம்மளுடைய விஜய் விஷால் தான் இருக்கிறான்ற அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பவித்ராக்கு ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.